பொதுவா சுக்கா ரெசிபி அப்படின்னாலே டக்குன்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடியது அப்படின்னா மட்டன் தானே. ஆனா இன்னைக்கு நம்ம சிக்கன் வச்சு சுக்கா ரெசிபி செஞ்சிருக்கோம். இது எந்த ஒரு ஸ்டைல் சிக்கன் சுக்கா தெரியுமா? மணப்பட்டி ஸ்டைல் சிக்கன் சுக்கா. இந்த மணப்பட்டி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில மேலூருக்கு பக்கத்துல இருக்குது. இப்ப அந்த ஊர்ல இந்த சிக்கன் சுக்கா ரொம்பவே ஃபேமஸா இருக்குது. அந்த சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவா மதுரை சாப்பாடு அப்படின்னா சொல்லவா வேணும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும்ல. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டைல தான் சிக்கன் சுக்கா செய்ய போறோம். வெல்கம் டு ஜோஸ் ஹோம். இரும்பு கடாய் தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். இரும்பு கடாயில எந்த ஒரு ரெசிபி செய்யும் போதுமே டேஸ்ட் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். கடாயில எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். சிக்கன் அப்படியே நம்ம டைரக்டா சேர்த்துக்க போறோம். இன்னைக்கு நம்ம 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப சிக்கனை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வெளியில எடுத்துட போறோம். எதுக்காக இப்படி செய்யறோம் அப்படின்னா, தண்ணியோட சேர்த்து நம்ம சிக்கன் ரெசிபி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தானே வரும். இதுவே நம்ம தண்ணி எடுத்துட்டு முழுக்க முழுக்க எண்ணெயில வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு சுக்கா மாதிரி அது வர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் சிக்கன்ல இருந்து வெளிவந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம இப்ப ஃபுல்லா எடுத்தாச்சு. சிக்கனும் ஓரளவுக்கு இப்ப நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 100ல இருந்து 125 ml அளவுக்கு நல்லெண்ணெய் நம்ம சேர்த்திருக்கோம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது சிக்கன் வந்து நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். இப்ப ஊத்தி வச்சிருக்க எண்ணெயில சிக்கனை கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷா இடிச்சு வச்சிருக்க இஞ்சி வந்து சேர்த்துக்க போறோம். இஞ்சியோட அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு இருக்கும். அதை வந்து தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இடிச்சுட்டு சேர்த்துக்க போறோம். பொதுவா நம்ம சிக்கன் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செய்யும் போது பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டா தான் போடுவோம். ஆனா இந்த மணப்பட்டி சிக்கன் சுக்காக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஞ்சியை மட்டும் இடிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறாங்க. இடிச்சு போடுறதுதான் இந்த மணப்பட்டி சிக்கன் சுக்காவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். அப்பதான் ஃபிளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுத்து நமக்கு டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும். இஞ்சி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இது கூட காரத்துக்காக பாத்தீங்க அப்படின்னா வீட்லயே அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போறோம். கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே கல்லுப்பு போட்டு செஞ்சு பாருங்களேன், டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா சூப்பரா இருக்கும். நம்ம போட்டிருக்க இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா எண்ணெயில வதங்க பாத்தீங்க அப்படின்னா சிக்கனோட கலர் வந்து அவ்வளோ சூப்பரா சேஞ்ச் ஆகி வரும். இப்போ கடாயில நம்ம ரெசிபி செய்யறோம் அப்படிங்கறனால லோ ஃப்ளேம்ல வச்சே செஞ்சுக்கலாம். நல்லா கை விடாம இதை கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெயில வந்து சிக்கன் வந்து நமக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்குது இரும்பு கடாய் அப்படிங்கறனால. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அப்படியே எண்ணெயில நல்லா செக்கச்சவேன்னு அப்படியே பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். மிளகாத்தூள்ல கூடவே ஃப்ரெஷ்ஷா வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து வந்து சேர்த்து கலந்து விட்டுக்க போறோம். அப்ப கருவேப்பிலை வாசனையோட இன்னும் நமக்கு சிக்கன் வந்து இன்னும் டேஸ்டா கிடைக்கும். சுக்கா அப்படின்னாலே நமக்கு கலர் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல ரெட்டிஷ் கலர்ல தானே வரும். ஃபுல்லா ரெட்டிஷ் கலர்ல நமக்கு இருக்காது. ஸோ அந்த கலரை கொண்டு வரதுக்காக இப்ப நம்ம ஜீரகத்தூள் வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு சேர்த்துக்க போறோம். அந்த சுக்கா டேஸ்ட் கொடுக்கக்கூடியதே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீரகத்தூள் தான். அண்ட் அந்த சுக்கா கலரை கொடுக்கக்கூடியதும் இந்த ஜீரகத்தூள் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஜீரகத்தூள் வந்து இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கணும். ஜீரகத்தூள் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்க போறோம் சிக்கன் கூட. நமக்கு இப்ப அந்த ஜீரகத்தோட வாசனையோட சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கமகமன்னு சூப்பரா இருக்கு. ஃபிளேவரேவும் அப்படியே எப்பவுமே நம்ம எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் டேஸ்ட் வந்து இருக்குது. பார்க்கவும் நல்ல கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குது. இது வரைக்கும் மட்டன்ல தான் சுக்கா செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். சிக்கன்ல சுக்கா எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஈகரா இருக்குது. அவ்வளோ டெம்ப் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். சிக்கன் சுக்கா பாக்குறதுக்கே வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குது. இதோட நம்ம ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த மணப்பட்டி சிக்கன் சுக்காவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு ஸ்டைல் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம பொதுவா சிக்கன் கிரேவி செய்யும் போது ஃபர்ஸ்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒன்னா போட்டு எண்ணெயில நல்லா வதக்கணும், அதோட பச்சை வாசனை போகணும் அப்படின்னு சொல்லி தானே சொல்லுவோம். ஆனா இந்த ரெசிபிக்கு பாத்தீங்க அப்படின்னா பூண்டை வந்து லாஸ்டா தான் சேர்க்க போறோம். நம்ம இன்னைக்கு 3/4 கிலோ சிக்கனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 50 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து அதை நல்லா இடிச்சு வச்சிருக்கோம். அந்த இடிச்ச பூண்டை தான் இப்ப சிக்கன்ல சேர்த்துட்டு இதை நல்லா லாஸ்டா தான் நம்ம எண்ணெயில போட்டு வதக்கணும். அப்பதான் அந்த பூண்டு பிளேவரோட இந்த சிக்கன் சுக்கா வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டுமே போதும் நம்ம பூண்டை வந்து வதக்குனாலேவும்.
கடைசியா நமக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி ரிச்சான டேஸ்ட்டுக்காகவும் பாக்குறதுக்கு ரிச் லுக்கா இருக்கணும் அப்படிங்கறக்காகவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து நாங்க சேர்த்துக்க போறோம். முந்திரி பருப்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவைப்படாது. முந்திரி பருப்பை சேர்த்துட்டு சிக்கன் கூட நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே போட்டிருக்க கருவேப்பிலை வாசனை, சீரகத்தூள் வாசனை, பூண்டு இது எல்லாத்தோடயும் சேர்த்து சிக்கன் சுக்கா எப்போ இதை எடுத்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் டேஸ்ட்டும் ஃபிளேவரும் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல வந்து செஞ்சு பாருங்க. மணப்பட்டி ஸ்டைல் சிக்கன் சுக்கா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாப்பா என்ன சாப்பிடுற? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் ஜோஸ் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.